ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு விதி என் லைஃப்பில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிரமிடு மெடிடேஷன் தாங்க. மெடிடேஷனில் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று நார்மலாக உட்காந்து பண்ணுற மெடிடேஷன், இன்னொன்று பிரமிடுக்குள்ளே உட்காந்து பண்ணுற மெடிடேஷன். பிரமிடுக்குள்ளே உட்காந்து பண்ணுற மெடிடேஷனுக்கு பேர் தான் பிரமிடு மெடிடேஷன் சொல்கிறோம். இது நார்மலாக பண்ணுற தியான பயிற்சியை விட இதில் பல மடங்கு சக்தி அதிகமாக கிடைக்கிது. அதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் செஞ்சு என்ன பலனை வாங்குறீங்களோ அதை இந்த பிரமிட்குள்ளேருந்து பண்ணும்போது ஒரே வாரத்தில் நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம வாங்கிடலாம். பிரமிடு ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சார்ட் பேப்பரில் நம்மளே கேப் செஞ்சு நம்ம படிக்கும்போதோ இல்லை தியானம் பண்ணும்போதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆன்லைனில் அந்த டென்ட்டு மாதிரி போட்டு இப்போ ஆன்லைனில் விற்றுக்கிட்ருக்காங்க. அதையும் வாங்கி நம்ம ஒரு ப்ளேஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்குள்ளே பண்ணலாம். எப்படியோ நமக்கு பிரமிடு வேணும், அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே. நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரமிட்லேருந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். சீக்கிரமே நம்ம கோல்ஸை அடைஞ்சிடலாம். சரிங்களா? இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காலையில் சூரியன் உதைக்கும் பார்த்தீங்களா, இளஞ்சூரியன் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணலாம். அதே போல் சாயந்தரம் சூரியன் மறைய நேரத்தில் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம கையில் இரும்பு பொருட்கள் இருக்கக்கூடாது. அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம கையில் வச்சுக்கக்கூடாது. அதே போல் நம்ம ஓப்பன் டெரஸில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம தலைக்கு மேலே எலக்ட்ரிக்கல் ஒயர் போகாத மாதிரி உள்ள இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மெடிடேஷனை பண்ணிக்கலாம். இது பண்ணும்போது ட்ரெஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு, ரொம்ப இறுக்கமான ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணக்கூடாது. அதே போல் பெல்ட் போட்டுட்டும் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன மெடிடேஷன் தெரியுதோ அந்த மெடிடேஷனை நம்ம பண்ணலாம். சாதாரண மூச்சு பயிற்சி பண்ணலாம், இல்லை மூச்சை கவனிக்கிறது பண்ணலாம். இதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் சும்மாவே அந்த பிரமிடுக்குள்ளே உட்காந்துட்டு வரலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதனால நமக்கு என்ன பயன்கள்? உடல் சக்தியும் மன சக்தியும் ரொம்பவே அதிகரிக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும். அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டியாக யோசிக்கிறவங்களோட தாட்ஸை ஃபுல்லாகவே பாசிட்டிவாக மாறிடும். நம்ம உடம்புல ஏதாவது வெட்டுக்காயங்கள் இல்லை ஆறாத புண்கள் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அது சரி செஞ்சிடும். பெயின் முக்கியமாக உடல் வலி, கை வலி, கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி உள்ள வலிகள் எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணிடும். அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. அப்போது இந்த பிரமிட் மெடிடேஷன் பண்ணிவிட்டு இல்லை பிரமிட்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கும்போது நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். எப்படி நம்ம ஃப்ரூட்ஸை கெட்டு போகாமல் பதப்படுத்துகிறாங்க, நம்ம இதுக்குள்ளேருந்து பண்ணும்போது நம்மளுடைய தோற்றம் என்றும் இளமையாக இருக்கும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெமரி பவர் ரைஸ் ஆகும். குழந்தைங்களோட படிப்பு திறன் இதனால் அதிகரிக்க செய்யும். இந்த பிரமிட் மெடிடேஷன் நமக்கு தாங்க அந்தளவுக்கு தெரியல. ஆனால் வெளிநாட்டவர் எல்லாமே இந்த பிரமிட் மெடிடேஷனை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இனிமேலாவது நாமளும் இந்த பிரமிடு மெடிடேஷனை செஞ்சு நம்மளுடைய பிரபஞ்ச சக்தியை ஈஸியாக வாங்கி நம்மளுடைய கோல்களை அடையலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு யூனிவர்ஸ். லவ் யூ ஆல்.